வணக்கம் நண்பர்களே, வாங்க இந்த வீடியோவை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கேரளாவில் ஷூட் பண்ணதுங்க. இது அங்கே எல்லாம் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் கேரளாவில் வந்து மழை தான் இருக்குது பூராமே, இங்கேலாம் இல்லை, சந்தரை இல்லை, லெவல் இல்லை அவங்கன்னு சொல்லுவாங்க. அதை பாருங்கள், அங்கே வயக்காடே இருக்குது, வயல்காடு. வயக்காட்டில் பாருங்கள், அவரவரை வந்துட்டு வாழை, தென்னை, கப்பை இந்த மாதிரிலாம் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்த பார்க்குறதுக்கே ஒரு அபூர்வமாக இருக்குங்க. இப்போ நேரத்தை வந்து கொஞ்சம் மழை இல்லாதனால பயங்கர வெயிலாக இருந்துச்சுங்க. இந்த இது பூரா ரொம்ப கொஞ்சம் வாடிக்கிடுச்சு. அந்த பாருங்கள், ரேசாக வாட்டர் தெரியுதா. இப்போ இந்த ஒரு மாதமாகவே நல்லா மழைங்க. மழை நின்று பழைய லெவலுக்கு எல்லாம் பசப்பாயிடுச்சுங்க. பச்சை பசையில் எங்கே பார்த்தாலும் பசுமையாக, ஒரே பசுமையாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், ஒவ்வொரு சிறிய சிறிய விவசாயம். ஒரு பகுதி வந்து வாழை போட்டிருக்காங்க, ஒரு பகுதி தென்னை இருக்குது, ஒரு பகுதி வந்து கப்பை போட்டிருக்காங்க. கப்பக்கிழங்கு இங்கே வந்து தமிழ்நாட்டை போல் இல்லை. தமிழ்நாட்டில் கப்பக்கிழங்குண்டா வேண்டாம், யாருக்கு வேண்டாம். அங்கே வந்து தள்ளு வண்டியில் வந்துட்டு இதுக்கு ஏதாவது இரும்பு தகரத்துக்கு கப்பக்கிழங்குன்னு விற்றுட்டு வருவாங்க. இது அதுபோல் இல்லைங்க. இங்கே வந்து கப்பக்கிழங்கு எல்லாருக்கும் இஷ்டப்பட்டது. மீன் கப்பை இல்லாமல் இங்கே தமிழ்நாடு கேரளத்தில் என்னோட கொடுத்து கூட வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அதை பாருங்க, ஒரு சைடு வந்து கப்பக்கிழங்கு எவ்வளோ பசுமையாக பாருங்க. போயிட்டு வரேன். நான் போயிட்டு போகிறேன், ஒரு அரை மணிக்கு ஒருக்கா வரேன். நாங்களும் போனேன், ஒரு வேலையாக போயிருந்தேன். அந்த இடத்த எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதை நானும் எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம்ட்டு நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஏற்ற வாழைங்க, பூரா ஏற்ற வாழை. ஒவ்வொரு வாழையை பயங்கர அந்த பாருங்கள், குளச்சிருக்கு பாருங்கள். குளச்சிருக்கிறதுலாம் தார் போட்டிருக்குங்க. ஒரு வாழையும் ஒவ்வொரு ரேட்டுங்க. ஒவ்வொரு இதுக்கு ஒரு காய் வந்துட்டு நம்ம ஊர்லண்டாக்கா அங்கே கிலோ கணக்கெலாம் கிடையாது. இங்கே வந்து தமிழ்நாட்டில் போல் இல்லை. இங்கே வந்து கேரளத்தில் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் எடை தாங்க, எடை போட்டு தான் வாங்கணும். அந்த மாதிரிங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ தான் ரேசாக இருந்தது, கொஞ்சம் நேரத்தில் இருந்து கொஞ்சம் காய்ச்சல் மாறி இப்போ கொஞ்சம் பசுமையாக வந்திருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கம் வந்து களையெல்லாம் வெட்டி எல்லாம் வளம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பகுதி இன்னும் இருக்குது. அது வந்து இப்போ மழைனால அதை வெட்டாமல் இருக்காங்க. அடுத்து இன்னும் ஒரு 2 நாளில் அந்த இதை வெட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த இதை வெட்டி எல்லாம் பாருங்கள். அந்த தென்னை மரம் இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள். தென்னை மரம்லாம் தேங்காயெல்லாம் எப்படி ஒரு இதாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பாருங்கள், ஒரு மரத்தெல்லாம் குருத்து புல் விழுந்து நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி இங்கே வந்து செல்லி ஊற்றுதுன்னு சொல்லுவாங்க. செல்லி ஊற்றுனா அந்த குருத்தே போயிருங்க. அந்த பின்னாடி அது வாரது அது கஷ்டம். அந்த மரவே போச்சு. அப்படி தாங்க இருக்குது. எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குங்க. அந்த பக்கம் காட்டுறது, அந்த பக்கம் முன்னாடி வந்தால் இது நான் பின்புறம் எடுத்துருக்கேன். அது முன்னாடி வந்து ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். தென்னந்தோப்பை பாருங்கள், அது தென்னந்தோப்பு. இந்த பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு ஒரு மரம் வச்சுருப்பாங்க, 2 மரம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள், தென்னந்தோப்பும் இருக்குது. அந்த மாதிரிலாம் நினைக்க வேணாம். எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்குது. நல்ல போல் காய்க்கும், நல்ல போல் இருக்கும். இங்கே ஒரு கிலோவுக்கு வந்து 40 ரூபா விற்கிதுங்க. ஒரு கிலோ தேங்காய் வந்து 40 ரூபா. இங்கே வந்து நம்ம ஊரில் என்னென்னா 20 ரூபா, 22 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இங்கே வந்துட்டு எல்லாமே இதாங்க, சாப்பிட்ற உணவுப் பொருள் தாங்க இது. நம்ம ஊர்லேயாச்சும் கோயிலுக்கு போகுது, எண்ணெய்க்கு போகுது. இங்கே வந்து எண்ணெய்க்கு போகாதுங்க. பூராமே எல்லாமே உணவுப் பொருள் தான். உணவுக்கு தான் வச்சுக்கிடுவாங்க, உணவுக்கு வச்சுக்கிடுவாங்க. அதுபோல் மீது இருக்க தேங்காய் நல்லா வெயில் அடிக்கும்போது எல்லாம் வெட்டி 2 ஆக்கி கொப்பரை ஆக்கி அதை கொண்டு போய் பொடிக்கணும் மில்லு இருக்குது, கொப்பரை ஆட்டிக்கணும் மில்லு இருக்குது. அந்த மில்லை கொண்டு போய் கொடுத்தாங்களாக்கும் பூரா எண்ணெய் ஆக்கி கொடுத்துருவாங்க. அந்த எண்ணெயவே அவங்க வச்சு மீன் வறுக்க மற்றபடியாக எல்லாத்துக்குமே உபயோகத்துக்கு வச்சுக்கிடுவாங்க. நம்ம தான் வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கு மட்டும்தான் தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்துவோம். இங்கே அப்படி இல்லை. எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே தேங்காய் எண்ணெய் தாங்க. ஆனால் அவங்க வீட்டு பக்கம் போனாலே ஒரு நல்ல மனம், கும்முன்னு நல்ல மனமாக இருக்கும். அதுபோல் தமிழ்நாட்டிலையும் எண்ணெயை சாப்பிட்டு பார்த்தீங்களாக்கும் நல்லா இருக்கும். இன்னும் தென்னை விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குங்க.
அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம நாட்டில் வெளிநாட்டிலேருந்து வாரதை பார்க்குறோம். வணக்கம் நண்பர்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்கள் ராஜ். வணக்கம்.